வெங்கட்புத்திரன், வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு, 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருக்கிறார்கள், 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த மன வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். அதனால் 2 நாட்கள் தேசிய கொடிகள் அரை கம்பங்களில் பறக்கவிடப்படும் என்று கேரளா மாநிலம் முடிவெடுத்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவின் காரணமாக தமிழ்நாடு அரசு 5 கோடி நிதியுதவி கொடுத்திருக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலிருந்து IAS அவர்களின் தலைமையில ஒரு குழு, பேரிடர் குழு கேரளாவிற்கு உதவியாக அனுப்பப்பட்டிருக்கிறது. சிக்கிம் மாநிலம் 2 கோடி நிதியுதவியாக தந்திருக்கிறார்கள். நம்மளுடைய பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து இறந்தவர்களுக்கு 2 லட்சமும், காயம் ஏற்பட்டவருக்கு 50,000 வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவு அங்க என்ன நடக்கிறது? திடீரென்று இந்தியாவையே உலுக்கிய ஒரு மாபெரும் பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. வயநாட்டு நிலச்சரிவு ஏன் திடீரென்று ஏற்பட்டிருக்கிறது? ஏற்பட என்ன காரணம்? காலநிலை மாற்றம் இதற்கு மிகப்பெரிய பின்னணியாக இருக்கிறதா? இல்லை, நம்மளுக்கு இயற்கையின் பாதுகாப்பை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் காலப்போக்கில் இது நடந்ததா என்றை வாங்க இந்த காணொலி பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பா வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு, அதாவது நைட்டு 2 மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்படித்து ஓடிய வெள்ளங்கள், நிலச்சரிவால் 2 மணிக்கு எல்லா மக்களும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி கொண்டிருந்திருக்கிறாங்க. திடீர்னு அங்கு இருக்கக்கூடிய மாபெரும் நிலச்சரிவுகள், அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பூமிக்கடியில் புதைந்து இருக்கு. கிட்டத்தட்ட பல 100 மக்கள் வீடுகளையோடு அவங்க உள்ள போயிருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. சரி, ஏன் திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட 40% கேரள மாநிலத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதுலயும் முக்கிய குறிப்பாக பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு மலை மாவட்டமா வயநாடு மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையோட 40% பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. அதுலயும் நீங்க முக்கியமா குறிப்பா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த மலை மாவட்டம் சொல்லப்படக்கூடிய வயநாடு மாவட்டம் முழுவதுமா மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கு. ஸோ அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில இயற்கை வளங்கள் காலப்போக்குல காலநிலை மாற்றத்தாலும் அதீதமான வெப்பம் வறட்சியாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய உயிரினங்களும் சரி மரங்களும் சரி காலப்போக்கில் அழிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ இதனுடைய பின்னணிகள் தான் இந்த மாவட்டத்திலும் இப்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த சூழலியல், மேற்கு தொடர்ச்சி மலை என்னதான் நடக்குது, அது மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு பண்றதுக்காக நம்மளுடைய மத்திய அரசு 2010 மாதவ் காட்கில் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு 13 பேர் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு அமைக்குது. அவங்களும் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. பட் காலநிலை மாற்றத்தால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தாலும் இயற்கை வளங்களை அழிக்கிறதுனாலும் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதனால இதற்காக மத்திய அரசும் கேரள அரசும் முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய அறிக்கையை அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக 2013 கஸ்தூரிரங்கன் தலைமையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அவர்களும் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனா இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோமா அப்படின்னா கிடையாது. அதாவது நம்மளுடைய அலட்சியம், தொழிற்சாலை பெருக்கிறது, நிறைய மரங்களை வெட்டுறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம இயற்கைக்கு எதிராக நம்மளுடைய செயல். ஸோ இந்த மாதிரி காலநிலை மாற்றம், ஸோ இந்த மாதிரியான பல நடவடிக்கைகளை மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அதோட ஒரு பின்னணியாகத்தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு பார்க்கப்படுகிறது. சரி, அதெல்லாம் விடுங்க. வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவு, அதாவது நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு இயற்கை பேரிடருங்க. அதாவது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பட் இயற்கை பேரிடர் இது வரும், இதை நம்மளால தடுக்க முடியாது. பட் இருந்தாலும் கூட இந்த இயற்கை பேரிடரிலிருந்து நம்ம சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், இதை ஈஸியாக மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற பல வழிகள். இதற்காக சுற்றுச்சூழல் படிப்புகள், சுற்றுச்சூழல் ஆளுநர்கள் நிறைய பதிவையும் மத்திய அரசு சரி மாநில அரசு சரி பல நடவடிக்கைகளும் முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். பட் ஆனால் நாம் அதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு சுற்றுச்சூழல் பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாமலும் காலநிலை மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தாலும் ஒரு இயற்கை பேரிடர்கள் நிகழ்கின்றன. அதாவது பார்த்துக்கோங்க, இந்த ஒரு இயற்கை பேரிடர், இதற்கு ஒரு முக்கியமா யாரும் காரணம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு இயற்கை பேரிடர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா அந்த சூழ்மலை முண்டகை அப்படிங்கக்கூடிய கிராம பகுதிகள்
ரொம்ப அதீதமா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து பாத்துக்கோங்க, சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு அப்படிங்கிறது என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத காலப்போக்குல அதை பற்றியான போதிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு நடவடிக்கையும் சுற்றுச்சூழலுக்கு எதிராக அமைந்துவிடக் கூடாது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் இன்று வயநாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலச்சரிவுகள். அப்ப நீங்க பாருங்க, அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பயங்கரமான ஒரு காலநிலை மாற்றத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஸோ அதன் ஒரு நடவடிக்கையாகத்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் கேரள மாநிலங்கள் எப்பயுமே கொஞ்சம் அதீத மழையை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கும். அதாவது இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு கேரளாவில் அதீதமான மழையும் ஒரு நிலச்சரிவும் ஏற்படுறது ஒரு சாதாரண இயல்பாக இருந்தாலும் கூட நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து பயங்கரமான பொருள் சேதங்கள், மக்கள் உயிர் போயிருக்கு அப்படின்னு நம்மளால வந்து ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இந்தியாவையே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். மக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காகவும் பல இடங்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். இருந்தாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், காலநிலை மாற்றத்துக்கு குரல் கொடுப்போர் இவர்களுடைய கருத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதை சிறிதேனும் செவிசாய்த்து கேட்பதும் கிடையாது. ஸோ அதனுடைய பின் விளைவுகள் தான் இன்று காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள் மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை பெற்றிருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அனைவரையும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவரும் இதற்காக துக்கத்தை அனுசரித்து தன்னுடைய வருத்தங்களை தெரிவிப்போம். ஸோ இது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர் என்பது மிகப்பெரிய பேரபத்தை கொடுக்க இருக்கிறது. ஸோ இருந்தாலும் இந்த இயற்கை பேரிடர்கள் நம்மளால் தடுக்க முடியாது. இருப்பினும் இதுல இருந்து நம்மள ஈஸியா தற்காத்துக் கொள்ள முடியும். திடீர்னு இன்கேஸ் டிசாஸ்டர் ஏற்பட்டா இதுல இருந்து நம்ம ஈஸியா மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இதற்கான போதிய விழிப்புணர்வும் மக்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால வந்து தயவு செய்து யாரும் மரங்களை வெட்டாதீர்கள், இயற்கை அழிக்காதீர்கள், பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துவதை தவிருங்கள். முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இருசக்கர வாகனங்கள்ல நீங்க வந்து பயணிக்காதீங்க, மிதிவண்டிகளை நீங்க பயன்படுத்துங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்ல நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் எரிக்கிறதோ இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை இன்று நாம் காக்கும், எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் நம்மை காக்கும். ஸோ இது போல இயற்கைக்கு எதிராக நாம் நடந்துவிட்டு இயற்கை பேரிடர்கள் நாம் துன்பப்பட்டு அதற்கு பிறகு நாம் வந்து இழந்ததுக்கு பிறகு நாம் வந்து வருந்துவது என்பது ஒரு முட்டாள்தனம். ஸோ அதனால வந்து சுற்றுச்சூழலை மற்றும் பருவநிலை மாறுபாடு அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வோம். வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு என்பது இந்தியாவே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக அமைஞ்சிருக்கிறது. அதனால் இயற்கை என்றும் நாம் சீரழிக்க வேண்டாம். என்றா இருந்தாலும் இயற்கை நம்மளுக்கு அதற்கான தக்க நடவடிக்கையும் நம்மளுக்கு வேதனையும் அளிக்கும். அதனால வந்து இயற்கையை பாதுகாப்போம். வளமான இந்த பூமியை நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு விட்டு செல்வோம். அரியண்ணம் யூடியூப் சேனல் இந்த வெங்கட் புத்திரன் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதாவது மக்கள் அனைவரும் விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். இயற்கைக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலுக்கு எதிராகவும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் இயற்கைக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு செவிசாய்த்து உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளும் இதை பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அரியண்ணம் யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட் புத்திரன். நன்றி, வணக்கம்.